பென் 10 அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பா 90s கிட்ஸ் எல்லாம் உற்சாகமாயிருவாங்க. ஏன்னா பென் 10 பார்க்காத ஒரு 90s கிட்ஸே இருக்க முடியாது. ஏன்னா நானே ஒரு மிகப்பெரிய பென் 10 ஃபேன். பென் 10 உடைய ஃபேன் அப்படிங்கிறதுனால தான் நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு பென் 10 அப்படின்னே வைக்கலான்னு பார்த்தேன். ஆனா காப்பிரைட் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு காரணத்தினால தான் பென்னில் இருக்கிற பியை தூக்கிட்டு என்னுடைய பேர் வேல் அப்படிங்கிறதுனால பியை தூக்கி முன்னாடி வச்சு வேல் 10 அப்படின்னு நம்ம சேனலுக்கு பேர் வச்சேன். இது வரைக்கும் பென் 10 கார்ட்டூன் சீரிஸ்ல இருந்து 4 டைப்ல பென் 10 சீரிஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஃபேவரட்டான பென் 10 கிளாசிக். இதுதான் பென் 10 கார்ட்டூன் சீரிஸ் உடைய அடித்தளம். ஒவ்வொரு எபிசோடும் ரொம்பவே தரமா இருக்கும். கிடைச்ச 10 ஏலியன்ஸையும் வச்சு தரமான சம்பவங்களை பென் பண்ணியிருப்பான். பென் 10 கிளாசிக் அப்புறம் ரிலீஸ் ஆனதான் பென் 10 ஏலியன் ஃபோர்ஸ். பென் 10 ஏலியன் ஃபோர்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிளாசிக்கை விட இதில் நிறைய ஏலியன்ஸ் வருவாங்க. இந்த ஏலியன் ஃபோர்ஸில் வர ஏலியன்ஸையும் அப்கிரேட் பண்ணுற மாதிரி வந்த சீரிஸ் தான் 10 அல்டிமேட் ஏலியன்ஸ். இந்த ஏலியன் ஃபோர்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் வந்தது தான் பென் 10 ஆம்னிவேர்ஸ். இப்படி வரிசையாக பென் 10 கிளாசிக், பென் 10 ஏலியன் ஃபோர்ஸ், பென் 10 ஆம்னிவேர்ஸ் அப்படின்னு இந்த 3 சீரிஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த 3 சீரிஸ்க்கு அப்புறம் வேற எந்த ஒரு பென் 10 சீரிஸுமே ரிலீஸ் ஆகல. அதுக்கப்புறம் ரீபூட் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் ஒரு குழந்தைத்தனமான பென் 10 சீரிஸை எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த சீரிஸ் யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா இந்த சீரிஸ் ரொம்பவே குழந்தைத்தனமாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அதனாலவே இந்த சீரிஸை யாருமே பார்க்கல. இந்த சீரிஸ் ரொம்பவே ஃபெயிலியரான ஒரு சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மறுபடியும் பென் 10 புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏலியன் ஃபோர்ஸாவோ இல்லை ஆம்னிவேர்ஸாவோ இல்லை கிளாசிக் பென் 10 எடுத்துகிட்டு வரல. அதுக்கு பதிலாக ரொம்பவே கொடூரமாக பயங்கரமாக ஒரு ஆர் ரேட்டடில் பென் 10 திரும்ப எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா எபிசோடாக கார்ட்டூனாக ரிலீஸ் பண்ணாமல் ஒரு காமிக் புக்காக முதல்ல எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. புது பென் 10 சீரிஸுடைய காமிக் புக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார் ரேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா பென் 10 பார்த்தீங்கன்னா ஒரு PG-13 பார்த்துருப்போம். ஆனால் இதில் ரொம்பவே ஹார் ரேட்டடாக பார்க்க போகிறோம். இந்த பென்னு பார்க்கவே பென் மாதிரி இல்லை, ரொம்பவே டெரராக இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுவும் ஏலியன்ஸ்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் ரொம்பவே கொடூரமாக காட்டியிருக்காங்க. இப்போதைக்கு பென் 10 ஹார் ரேட்டட் அப்படிங்கிற இந்த காமிக் புக் உடைய போஸ்டர்ஸை இப்போ சோசியல் மீடியாவிலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த காமிக் புக் ரொம்பவே ஹார் ரேட்டடாக இருக்கும். இதில் ஏலியன்ஸில் இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னும் அந்த ஏலியன்ஸ் உடைய ஃபோட்டோஸையும் இப்போ காமிக் புக் உடைய போஸ்டரையும் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு பென் 10லேருந்து எந்த ஒரு புது எபிசோடும் ரிலீஸ் ஆகாது. அதுக்கு பதிலாக காமிக் புக்கை மட்டும் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த காமிக் புக் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டை அவங்க அனௌன்ஸ் பண்ணதும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். மறுபடியும் பென் 10 புது எபிசோடை யாராவது எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இப்போதைக்கு யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. வரக்கூடிய நாட்களில் யாராவது பென் 10 கையில் எடுத்துக்கிட்டு புது எபிசோட நல்லா தரமாக ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நான் எக்கச்சக்க பென் 10 ஃபேன்ஸ் என்ன உட்பட கிளாசிக் பென் 10 இல்லை ஏலியன் ஃபோர்ஸ் பென் 10 திரும்ப எடுத்துகிட்டு வந்து புது எபிசோட ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிக்கையோட காத்துட்ருக்கோம். 10 ஃபேன்ஸ் லட்சக்கணக்கில் இருக்கும். ஏமாத்திராதீங்க. புது எபிசோடையோ இல்லை புது வெர்ஷனான பென் 10 ரிலீஸ் பண்ணுங்க கூடிய சீக்கிரம். அடுத்தடுத்து நம்ம பென் 10 பற்றி என்ன ஒரு அப்டேட் வந்தாலும் உடனே நம்ம சேனலில் பார்த்துடலாம்.